வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யூஎஸ்பி ஃபிட்னஸ் பாண்டா. அண்டு தீபாவளி எப்படி போச்சு? தீபாவளி திருநாள்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்ட் எல்லார் வீட்லேயுமே பண்டம் பலகாரங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா வச்சு வெளுத்திருப்பீங்க இல்லையா? ஏன்னா நானும் நான்வெஜ் சாப்பிடுவேன், அதனால் அதான் நடந்தது. அண்ட் 2 நாள் சாப்பிட வேண்டிய கேலரி கவுண்டர் கிட்டத்தட்ட ஒரு நாளில் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் அது வந்து உண்மை தான். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து ஹெவியாக சாப்பிட்றோம். நான் வந்து மட்டன் எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 வேளையாவது சாப்பிட்ருப்பேன். அதனால் ஹெவி தான். ஸோ என்னாச்சுன்னா, அதை காம்பன்சேட் பண்ணணும்ல. சாப்பிட்றத மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுற முடியுமா? அதனால கொஞ்சம் வெறித்தனமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒர்க் அவுட்லேருந்து எல்லாமே தான் சொல்கிறேன். அண்டு எல்லாருமே வந்து அதாவது ரொம்ப இன்டென்சிவாக பண்ணணும் அப்படி சொல்ல வரல. பட் நம்ம சாப்பிட்டதை வந்து எப்படியாவது நம்ம பேர்ன் பண்ணி ஆகணும்ல. இல்லாட்டி வந்து என்ன ஆகும்னா அது ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். இதை நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஸோ ரைட்டு, இன்றைக்கி வந்து நம்ம அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தா, தீபாவளி அப்படின்னு எடுத்தால் அன்றைக்கி வந்து மார்னிங் ஆயில் பாத். இது வந்து நம்ம தமிழர் பண்பாடு மாதிரி ஆகிப்போச்சு எப்பயுமே. ஓகே, மார்னிங் எழுந்தோமா, தீபாவளியா, ரைட்டு, காலையில் எழுந்துட்டு ஆயில் பாத் எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக நான்வெஜ்ஜில் போய் லேண்ட் ஆகுறது. லேண்ட் ஆனோன்னா அடுத்து மத்தியானம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் அதையே கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா வீட்டில் எப்படியா இருந்தாலும் ஏதாவது புதுசாக செஞ்சு வச்சுருப்பாங்க, பண்டங்கள் பலகாரங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது திரும்ப நைட்டு இப்படியே கொஞ்சம் வெறித்தனமாக தான் இருந்தது. அண்ட் இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு கண்டினியூ ஆச்சு உண்மையாக சொல்லணும்னா. ஸோ அந்த 2 நாள் கண்டினியூ ஆனோடனே எனக்கே என்னாச்சுன்னா, ஐயோ நம்ம ஒரு இதோட போய்கிட்டு இருக்கோம், ஒரு குறிக்கோளோட போய்கிட்டு இருக்கோம், அண்ட் இதில் ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் வந்தது. அது ஆனால் உண்மை தான். ஸோ உங்களுக்குலாம் எப்படி இருந்தது? நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? அண்ட் எவ்வளோ சாப்பிட்டீங்க? அண்ட் அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே இதெல்லாம் எப்படி இருந்தது? அண்டு நேற்று என்ன பண்ணீங்க? அண்ட் இன்றைக்கி என்ன பண்ணீங்க? எந்த அளவுக்கு உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது? அண்டு நீங்கள் ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சதா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால், நேற்று வந்து அதிகமாக வாக் பண்ண முடியல. பட் 10,000 ஸ்டெப்ஸ் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 10,000 ஸ்டெப்ஸுங்கிறத நான் வந்து எப்பயுமே டார்கெட்டாக வச்சுருக்கேன், டெய்லி டார்கெட். அண்ட் அதை வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அண்ட் இன்றைக்கி வந்து 10,000 ஸ்டெப்ஸை என்னால் இப்போயே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி அதை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தா, நேற்று பேட்மிண்டன் கோர்ட் வந்து க்ளோஸ்டு. அதனால் இதை தான் நான் சொல்கிறேன் இல்லையா, நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்து அதை நம்மளால் பண்ண முடியாமல் போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கேப் க்ரியேட் ஆகிடுது. ஓகேயா? ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் கேப் க்ரியேட் ஆச்சு. அண்ட் நேற்று ஓகே, பட் இன்றைக்கி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் பாருங்கள். 27 மினிட்ஸ் நான் சைக்கிளிங் பண்ண முடிஞ்சது. இதுக்குன்னா இங்கேருந்து கோர்ட் போயிட்டு கோர்ட்லேருந்து திரும்ப ரிட்டன் வரதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் வந்து நான் சைக்கிள் ஓட்டியிருக்கேன், ஒரு 7 கிலோமீட்டர்ஸ். அண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்டென்சிவாக தான் ட்ரை பண்ணேன். பேட்மிண்டன் விளையாண்டது ஒரு 1 hour 15 minutes இருக்கும். அண்ட் அதை தாண்டி மொத்தமாக ஓவராலாக பார்த்தா 2 hours 41 minutes நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் நான் இன்றைக்கி கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா 1500 தாண்டி பர்ன் பண்ணிட்டேன் இன்றைக்கி காலையிலேருந்து. ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, இதில் அதாவது எக்ஸஸாக என்கிட்ட கண்டென்ட் இருக்குது, நான் நிறையா சாப்பிட்ருக்கேன் அண்ட் அதை பர்ன் பண்ணி ஆகணுன்ற ஒரே தாட், அதனால தான் நான் அதை பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோத்தையும் பண்ணும்போது அப்போது டயர்டாச்சா அப்படின்னு கேட்டால் ஆகலை. இதுதான் வந்து பியூட்டி. ஏன் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இருக்குது. 2 நாளாக சாப்பிட்ருக்கேன், நல்லா சாப்பிட்ருக்கேன், பாடியில் ஸ்டோர் ஆகுது. இதை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சுது. சம ஃபீல். அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த தண்ணி குடிக்கிற பழக்கம். நான் சொல்லியிருந்தேன்ல நிறைய தடவை, தண்ணி நல்லா குடிங்க, ரொம்ப முக்கியம். தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம். அண்டு தண்ணி குடிக்கிறதுலேயே லைவாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் தண்ணி குடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒர்க் அவுட் பண்ணாமல் தண்ணி குடிச்சிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஏசி இருக்கிற மாதிரி ஏரியாவில் இருந்தோம்னா, கொஞ்சம் சில்லுன்னு டீஹைட்ரேட் ஆகாத ஒரு ஏரியாவில் இருந்தோம்னா அடிக்கடி யூரின் போகணும். ஸோ இந்த மாதிரி ஆகும். இதுவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மசில்லாம் ஆல்ரெடி மசில் ஏக் சொல்லுவோம் இல்லையா, அது மசிலுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பசி. மசிலுக்கு வந்து என்னை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டேன், எனக்கு தேவையான சத்தெல்லாம் திரும்ப கூடுறா, ஓகே, என்னை இவ்வளோ தூரம் வேலை வாங்கியிருக்க, எனக்கு எதாவது கூடுறா. ஸோ ப்ரோட்டீனுக்காக அது இயங்கும். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது செமையாக ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக இன்டென்சிவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, பாடிக்கு எனர்ஜி வேணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்னத்தை கன்வெர்ட் பண்ணணும்னா, நம்மக்கிட்ட எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கார்போஹைட்ரேட் இருந்திருக்கணும். அப்படி இல்லையா, லேக் ஆகுதுன்னா அப்போ என்ன ஆகும்னா ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நமக்கு ஃபேட் பர்ன் ஆகுது. ஸோ ஃபேட் பர்ன் ஆகிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி போய் அதில் மிக்ஸ் ஆகி, அதாவது ஃபேட்டை பிரேக் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சு பாருங்களேன். அவ்வளோவா நீங்கள் வந்து யூரினேஷன் வந்து எப்பயுமே ரெகுலராக எப்படி பண்ணுவீங்களோ, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 4 to 5 times பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, சில சமயம் அது கம்மி கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் நிறைய தண்ணி குடித்தாலும் கூட என்ன ஆகும்னா உங்கள் பாடி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேயா? இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வேற நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல் தண்ணி குடிச்சிங்கன்னா உள்ளே போகும், அதோட ரோலெல்லாம் பண்ணிவிட்டு டக்குன்னு யூரினாக வெளில வந்துட்டு இருக்கும். இதுவே நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம பாடிக்கு தண்ணியோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு
வெளியில் வரக்கூடிய கவுண்ட் வந்து கம்மியான ஃபீல் இருக்கும். இது நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி தீபாவளி என்ஜாய் பண்ணீங்க? அண்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி இப்போது சமம் பண்ணுறீங்க? ஏன்னா அது சீட் டே மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த சீட் டே நீங்கள் எப்படி இப்போ சமம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் தண்ணி குடிக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிதா? தண்ணி குடித்தா எப்படி இருக்கும் அண்டு என்ன மாதிரியான ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமாக ஒர்க் அவுட் பண்ணும்போது தண்ணி குடிச்சிங்கன்னா அது வேறு மாதிரியான ஃபீல். அண்ட் ஒர்க் அவுட் பண்ணாமல் தண்ணி குடித்தா அது வேறு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ தண்ணி ஆனால் குடிக்காமல் இருக்காதிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு வெயிட்டுக்கு, அதாவது 20 கிலோகிராம்ஸ்க்கு 1 லிட்டர்ன்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 3 லிட்டர்ஸ். ஓகேயா, பேஸ்ட் ஆன் வெயிட். இப்போது 70 கேஜி 80 கேஜி இருந்தால் 3 லிட்டர்ஸாவது குடிங்க. மினிமம் சொல்கிறேன். ஸோ 20 கேஜிஸ்க்கு 1 லிட்டருங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப ஈகராக இருக்குது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறையா சாப்பிட்ருப்பீங்க. பலகாரங்கள் நிறையா இருந்திருக்கும். ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே உண்டு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் இப்படிலாம் தான் ப்ரோ பண்ணி காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த எக்ஸஸாக நான் சாப்பிட்டது வந்து எனக்கு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ தட் மற்றவங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ண முடியும். ரைட்டா? அதுக்காக தான் கேட்குறேன். அண்ட் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் உங்களுக்கும் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்லையோ டெலிகிராம் குரூப்லையோ, ஓகே, டெலிகிராம் குரூப் லிங்க் நான் கீழே போடுறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.